வணக்கம். இன்று விருதுநகர் மாவட்டம் அர்ச்சனாபுரத்தில் எங்களுடைய குலதெய்வம் நல்லதங்கா அந்த கோவிலை இந்து அறநிலையத்துறை கைப்பற்றி வச்சிருக்காங்க அப்படிங்கிற புகாரின் அடிப்படையில் இந்து அறநிலையத்துறை அந்த கோவிலை விட்டு நல்லதங்கால் கோவிலை விட்டு வெளியேற வேண்டும். அதுபோக நல்லதங்கால் கோவிலை உடைத்த கயவர்களை கைது செய்ய கோரியும் இன்னைக்கு பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக நாங்கள் ஆர்ப்பாட்டம் வச்சிருந்தோம். அனுமதி கேட்டிருந்தோம். 2ஆம் தேதி எங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி அனுமதி கேட்டு 14 நாள் ஆயிட்டு. ஆனால் திடீர்னு நேற்று காவல்துறை இரவு உங்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே காவல்துறையோடு இணைந்து இணக்கமா போகணுங்கிற ஒரு முடிவில் தான் ஏற்கனவே போராட்டம் ஆரம்பிச்சிருந்து நாங்கள் வாபஸ் விட்டுருந்தோம். சரி, நம்ம போராட்டத்தை நம்ம மாத்திக்கலாம், ஃபீஸ் கமிட்டி அமைக்கிற வசதி, அதனால எங்களுக்காண்டி நீங்க டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. காவல்துறைக்கு நம்ம எவ்வளவோ நாளுக்கள் நம்ம கொடுத்துட்டோம். இன்னைக்கு திட்டமிட்டபடி போராட்டம் நடக்குதுங்கிற போல எங்களுடைய மக்கள் 2000-3000 மக்கள் அங்கங்கே இருந்து வரக்கூடிய மக்களை அங்கங்கே காவல்துறை தடுப்புகளை வச்சு தடுத்து நிறுத்திட்டாங்க. மக்களை யாரையும் கிருஷ்ணன் கோயிலுக்குள்ள அனுமதிக்கல, எங்களுடைய போராட்ட களத்திற்கு அனுமதிக்கல. அர்ச்சனாபுரம் ஊர் மக்கள் அணிதிரண்டு வரும்போது அர்ச்சனாபுரம் மக்களையும் மடக்கியிருக்காங்க. நான் மாண்புமிகு முதல்வருக்கு நான் சொல்லக்கூடிய ஒன்றுதான், இந்த சமுதாயம், இந்த முக்குள சமுதாயம் வாக்களிச்சு எடப்பாடி பழனிசாமி அவர் எங்க சமூகத்துக்கு துரோகம் செஞ்சாங்கிற ஒரு காரணத்துக்காண்டி உங்களை வர வச்சிருக்கிறோம். நாங்க சொல்ற கோரிக்கைகள் எல்லாம் எங்களுடைய மக்களுடைய கோரிக்கைகள் தான். நல்லதாங்க எங்களுடைய குலதெய்வம், எங்க குடும்பத்தில் உள்ள ஒரு பெண் தெய்வம். அந்த கோவில்ல ஹெச்ஆர்எம்சி கைப்பற்றினது தப்பு. அதுபோக ஹெச்ஆர்எம்சில குறிப்பிட்டு தென் மாவட்டங்கள்ல தற்போது பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் சாதி ரீதியா செயல்படுறாங்கிற புகார் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அதுக்கு அதன் மீது நீங்க நடவடிக்கை எடுக்க முடியுங்க. காமனா போடுங்க, அந்த பதவியில காமனா உள்ள கம்யூனிட்டியை போடுங்க. குறிப்பிட்ட ஒரு சாதிக்கு நீங்க அந்த பதவிகளை கொடுத்ததுனால அந்த பதவிகளை அவங்க தவறா பயன்படுத்துறாங்கன்னு சொல்லி எத்தனையோ புகார் கொடுத்திருக்கோம். அதனால மாண்புமிகு முதல்வர் இதுல தனி கவனம் செலுத்துங்க. நல்லதங்க கோவில் சிலையை உடைத்த குற்றவாளிகளை கைது செய்ய கோரியும், இந்த கோவிலை விட்டு இந்த அறநிலையத்துறை வெளியேறும் வரை தொடர் போராட்டம் நடந்துகிட்டு தான் இருக்கும். தற்போது மாவட்ட எஸ்பி அவர்கள் மாவட்ட கண்காணிப்பாளர் என்னை தொடர்பு கொண்டு பேசினார். நானும் விருதுநகர் மாவட்டத்துக்குள்ள நுழைஞ்சு வந்துட்டேன். நானும் தடுக்கப்பட்டு தான் இருக்கிறேன். அவர் எஸ்பி ஐயா சொன்ன ஒரு வார்த்தையினால கண்டிப்பான முறையில் பெர்மிஷன் நாங்கள் தாடுறோம், நாங்கள் சொல்றது நீங்க பெர்மிஷன் பண்ணுங்க, நீங்க ஆர்ப்பாட்டம் நடத்துங்கன்னு சொல்லி அவர் ஒரு அசூரன்ஸ் கொடுத்திருக்காரு. அதன் அடிப்படையில் இன்னைக்கு அங்கங்க எல்லாருமே ஸ்டாப் ஆகி இருக்கிறோம். இருந்தாலும் என்னுடைய அர்ச்சனாபுரம் மக்கள் வீடு கொண்டு போராட்ட களத்தை நோக்கி வந்தாங்க. எங்கள் கட்சியை சேர்ந்த முக்கிய போராளிகளும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அனைவரும் விடுதலை செய்யப்படுவாங்கன்னு சொல்லியிருக்காரு. அதனால நான் சாத்தூர்லயே தங்கி இருக்கிறேன். ஏன்னா அவர்கள் வந்தாதான் நான் இந்த ஊருக்கு போவேன் அப்படின்னு நான் இருக்கிறேன். எந்த காரணத்தை கொண்டு போக மாட்டேன். என்னன்னா அந்த போராட்டத்தை நான் இதோடு நிறுத்த போவதில்லை. நான் விருதுநகர் மாவட்டம் அந்த அர்ச்சனாபுரம் ஊர் மக்களை மட்டும் வச்சு பண்ணிடலாம் போராட்டம் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா இவ்வளவு தடங்கள் வந்தது பிறகு இனி நான் பொறுத்து கொள்ள மாட்டேன். உடனடியாக குற்றவாளிகளை நீங்க கைது செய்யுங்க. நல்லதங்கால் கோவிலை விட்டு, அந்த கோவில் எங்க ஊர் கோவில், எங்க மக்கள் கோவில், அர்ச்சனாபுரத்தினுடைய கோவில். அதனால இந்த அறநிலையத்தில் தலையிடக்கூடாது. இதை மாண்புமிகு முதல்வர் சரி சாய்ப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் மாநிலம் முழுவதும் இந்த போராட்டத்தை மாற்றுறதுக்கு எனக்கு 5 நிமிஷம் பத்தாது. நான் கண்டிப்பான முறையில் மாநிலம் முழுவதும் நான் போராட்டத்தை மாற்ற வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதனால தயவுசெய்து உடனடியாக எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற பாருங்க. எங்களை முடக்கணும், எங்களை அடக்கணுங்கிறது கடவுளை கூட நீங்க நினைக்காதீங்க. கண்டிப்பான முறையில் எங்களை யாரும் அடக்கவோ தடுத்து நிறுத்தவோ முடியாது. அரசுக்கு கெட்டப்பெற வரக்கூடாதுங்கிற ஒரு நோக்கத்தில் தொடர்ந்து கோரிக்கைகளை மட்டும்தான் நாங்கள் வச்சுக்கிட்டே இருக்கிறோம். காவல்துறையில் கடைக்கோடி காவலர்கள் எந்த தவறும் செய்யல. ஒரு சில அதிகாரிகள் ஒரு சில தவறு பண்றாங்க. அந்த டிஎஸ்பி அவர் நினைச்சிருந்தாருன்னா, சிறுவிழுப்புத்தூர் டிஎஸ்பி அவர் நினைச்சிருந்தாருன்னா அன்னைக்கே என்கிட்ட சொல்லியிருக்கலாம். அவர் அனுமதி கடத்த கொடுங்கன்னு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு டயத்தெல்லாம் கொடுத்துட்டு
கடைசி நேரத்தில் அவர் மாண்டார்னு சொன்னார்னா அப்போ வந்து இது வந்து அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துறதுக்கு தான் வந்து முயற்சி அப்படிங்கிறது நாங்கள்லாம் கருதுகிறோம். அதனால மாண்புமிகு முதல்வர் இதில் தலையிட வேண்டும். தென் மாவட்டம் மிகவும் அமைதியான முறையில் நல்ல மாதிரி தொழில் வளங்கள் இளைஞர்கள் அப்படியே வேலைக்கு போகணும்னு நம்ம நினைக்கிறோம். இந்த மாதிரி போராட்ட ஆர்ப்பாட்டத்தில் கொண்டு விட வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். அதனால கண்டிப்பான முறையில் மீண்டும் என்னுடைய ஒட்டுமொத்த மக்களின் திரட்டி விரைவில் நான் விருதுநகர் மாவட்டத்தில் மாபெரும் போராட்டத்தை நான் வந்து அர்ச்சனாபுரம் மக்களுக்காக நல்லதங்க பொருளுக்காக நான் முன்னெடுப்பேன். நன்றி.